கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் கோவில் திருவிழா பாட்டுக் கச்சேரியில் நிகழ்ந்த தகராறு காரணமாக வழிமறித்து தாக்கிய நபர்களை கைது செய்யக்கோரி காவல் நிலையத்தில் கிராம பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே பூதம்பாடி கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல ஸ்ரீ முத்துமாரியன் ஆலயத்துல சாகை வாசல் திருவிழா நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கிராமத்து ஊர் பொதுமக்கள் கிராமத்தார் சார்பில் அன்று இரவு இசை கச்சேரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த இசை கச்சேரி நடந்துட்டு இருக்கும்போது அருகாமையில் உள்ள குருவப்பன்பேட்டையை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் அங்கு அந்த கச்சேரி இசை கச்சேரி நடந்து கொண்டிருக்கும் போது தகராறுல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தகராறு அங்க கைகலப்பா மாறி இரு கிராம மக்களிடையே மோதல் ஏற்பட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்புக்கு நின்றிருந்த குறிஞ்சிப்பாடி காவல்துறையினர் அந்த சண்டையை தடுத்து நிறுத்தி அவர்களை கண்டிச்சு அந்த குருவப்பன்பேட்டை சேர்ந்த கிராம மக்கள் கண்டிச்சு அனுப்பிச்சிருக்கா சொல்றாங்க. இந்த நிலையில பூதம்பாடியை சேர்ந்த கிராம மக்கள் குறிஞ்சிப்பாடிக்கு சொந்த வேலையாக அவங்க செல்லும் போது குருவப்பன்பேட்டை சேர்ந்த கிராம மக்கள் அந்த ஒரு சில இளைஞர்கள் அவர்களை வழிமறித்து தாக்கி இருக்காங்க. இதை கண்டிச்சு இவங்க காவல்துறையிடம் இந்த புகார் மனு அளிச்சு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டிச்சு பூதம்பாடியை சேர்ந்த பொதுமக்கள்லாம் அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த குருவப்பன்பேட்டையை சேர்ந்த இளைஞர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பாரிவல்லன்.